வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து வந்த திரைப்படம் தமிழில் எப்படி ரீமேக் பண்ணாங்க, அந்த திரைப்படம் பேர் என்ன? இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Do you have a cigarette? See, worst of all, no one will believe you. அதாவது செட்டில் நோட் இன் நேரோ, இந்த திரைப்படம் வந்து 1977 வந்த திரைப்படம். அதாவது 1977 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம் தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படம் 100வது நாள். இந்த திரைப்படம் வந்து 1984 வந்த திரைப்படம். அதாவது 1984 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் மோகன், விஜயகாந்த், சத்யராஜ், தேங்கா சீனிவாசன், நளினி, ஒய் விஜயா, கோகிலா, ஜனகராஜ் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து அப்படி ஒரு பேய் படம் மாதிரியே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் மூவி மாதிரியே இந்த திரைப்படம் வந்து நல்லா அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திரைப்படம் அதுவும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு நல்லா அமைஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற வந்து 2K கிட்ஸுக்கு இந்த திரைப்படத்தை பார்த்தா கூட கொஞ்சம் வந்து அச்சம் வரும், பயப்பட வரும். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து இப்போ இந்த படத்தை லேட்டஸ்டான முறையில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த திரைப்படம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் அப்படி ஓடிச்சு. 100 டேஸ், அதாவது 100வது நாள். இந்த திரைப்படத்தை வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் தான் இந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் இட்டாலியன் லாங்குவேஜில் இந்த திரைப்படம் வந்து அந்த நாட்டில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட திரைப்படம். அதாவது பத்திரிகைகள் இதுலையும் சரி, மற்ற இந்த திரைப்படம் பப்ளிக் பார்த்ததையும் அந்த நாட்டில் வந்து இந்த திரைப்படம் ரொம்ப பரபரப்பான பேசப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்தா அப்படியே சேம் எடுத்திருக்காங்க. இது இந்த இட்டாலியன் திரைப்படம் வந்து 1977 வந்த திரைப்படம். இது வந்து 1984 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் சொல்கிறீங்கன்னா, அந்த படத்தில் வந்து கொஞ்சம் வந்து நிறைய சீன்ஸுக்கு மாற்றம் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. சில சீன்ஸுக்கெல்லாம், எல்லாம் இல்லை. ஸோ அந்த கொலை பண்ணி செவுருக்கு பின்னாடி வந்து புதைச்சி வைக்கிற சீன் வந்து அந்த இங்கிலீஷ் படத்துலையும் வரும், தமிழ்லேயும் வரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. தமிழில் வந்து எப்படி இருக்கவங்களோ அதே தான். இந்த படம் வந்து ஏன் கோஸ்ட் மூவி அதே சொல்கிறேன்னா, படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இசைஞானி இளையராஜா ரொம்ப நல்லா போட்டிருப்பாரு. ஓகேங்களா? இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், நளினி வந்து தூங்கும்போது ஒரு கனவு வரும். அவர் என்ன கனவு வரும்னா, அவர் கனவுல வர்றது எல்லாமே அது நடக்கும். அப்படியே அவரோட அக்காவை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காங்க. அக்கா கூட பயந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன யாரையும் கொலை பண்ணுறாங்க, எனக்கு கொலை பண்ண போகிறான், எனக்கு யார் விரோதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவும் பயப்படாமல் கம்மன் தூங்கு அப்படி சொல்லும்போது தூங்கிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அக்கா வந்து கொல்றாங்க, இறந்துடுறாங்க. அவங்க அக்காவை அவர் நினைக்கிற மாதிரியே வந்து கொலை பண்ணி செவுரு எழுப்பிடுறாங்க. அவர் எதுக்காக அவங்க அக்காவை கொலை பண்ணணும், யார் கொலை பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து வந்து இந்த படத்தோட சம்பவம் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து அந்த செவுரு எழுப்பி அந்த வந்து புதைச்சி வைக்கிற பங்களாவே, அந்த பங்களா வந்து ஒரு கேஸில் இருக்குது. அந்த பங்களாவை தான் கதாநாயகன் மோகன் வந்து கேஸை ஜெயிச்சு விலைக்கு வாங்குறாரு. கேஸை ஜெயிச்சு அந்த வீட்டை வந்து வாங்கிடுறாரு. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து கதாநாயகி எப்படியாவது ரொமான்டிக் பண்ணி லவ் பண்ணி கதாநாயகியை வந்து கட்டிக்கிறாரு. ஆனால் கதாநாயகியை கட்டிக்கணுன்னு என்னன்னா, கனவுல பார்த்த இடம், அந்த இடம் அப்படியே அங்கே இருக்குது. அந்த டேபிள் எல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுற எல்லாமே அதில் வந்து எல்லாமே அதில் இருக்குது. நளினி வந்து ஷாக் ஆகிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்துன்னே இருக்குது. ஒருவேளை இந்த படத்தில் வந்து கதாநாயகன் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார், டாக்டராக வந்திருப்பார் இந்த திரைப்படத்தில். அதாவது மனநோய்கள், பைத்தியக்காரன் டாக்டர் சொல்லுவாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ். அந்த டாக்டர் வந்து இவரால் தான் வந்து கதாநாயகி செத்துட்டாங்களோ, இவரோட அக்கா வந்து செத்துட்டாங்களோன்னு ஒரு எல்லாருமே பார்க்குறவங்க மனசில் விஜயகாந்த் தான் கொலைகாரன் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் இந்த படத்தில் வந்து ஒரு சீன்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா
இந்த திரைப்படத்தில் வந்து அவர் இறந்து போன அக்காவை தான் அவர் வந்து விஜயகாந்த் கட்டிக்க வேண்டியது. ஏன்னா கதாநாயகி வந்து பையன், அத்தை பையன் தான் இவர் விஜயகாந்த். ஸோ இவர் கூட வந்து எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த கதையில். ஆனால் உண்மையிலேயே இந்த படம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த திரைப்படத்தை வந்து யார் தான் வந்து இந்த கொலைகாரன் கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படம் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே தான் ஓடும். அந்த 2 ஹவர்ஸில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை வந்து எண்டை காட்டுவாங்க. நடிகர் சத்யராஜ் அவர்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு டெரர் கொலைகாரனாக வருவார். ஃபஸ்ட்டு ஒரு தாடி வச்சுட்டு வருவார். அதுக்கப்புறம் நல்லி கனவுல பார்த்த மாதிரியே மொட்டை வச்சின்னு ஒரு பயங்கரமான வில்லனாக வருவார் கண்ணாடி போட்டு. அந்த டைம்லலாம் அந்த மொட்டை வச்சின்னு அவர் கொடுக்குற போஸ் ரியாக்ஷன் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் வந்து யாரை கனவு காண்றாங்களோ விஜயா கதாபாத்திரத்தை வந்து சத்யராஜ் வந்து கொலை பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து கொலைகாரன் யாருன்னா கதாநாயகன் மோகன் தான். யார் கொலைகாரன் சொல்லும்போதெல்லாம் இந்த திரைப்படத்தில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் எண்டில் வந்து முடியும் கதாநாயகன் தான் கொலைகாரன். அந்த அவங்க அக்காவை கொலை பண்ணுறது அவர் தான், விஜயாவை கொலை பண்ணது அவர் தான், நெக்ஸ்ட் இன்னொன்று கொலை பண்ணது அவர் தான். அடுத்து நளினி எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு எந்த அளவுக்கு நான் உன்னை விரும்புகிறனோ அந்தளவுக்கு என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட, இருந்தாலும் என்னால் பணம் இல்லாமல் இருக்க முடியாது, பணம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கதாநாயகியை கொலை பண்ணத்துக்கு உண்டான முயற்சியும் பண்ணி கதாநாயகினியும் வந்து தலையில் அடித்து செவுறு எழுப்பி பின்னாடி வச்சிருவார். ஆனால் அதுக்குள்ளே விஜயகாந்த் வந்து காப்பாற்றுவார். இந்த திரைப்படம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்க நளினி அவங்க அக்கா வந்து ஆவியாக வர சீன்ஸும் அந்த எலும்பு கூட வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும் இந்த திரைப்படத்தில். இதில் இன்னும் ஒரு உண்மை சம்பவம்னா இந்த திரைப்படத்தை வந்து அந்த டைமில் வந்து நடிகை நளினி வந்து இந்த திரைப்படத்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் யாரும் பார்க்காதீங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுங்க, குழந்தை கலைஞ்சா கூட கலைஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு தவறான பேட்டியை கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் பரபரப்பாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து தான் கொலை பண்ணி செவுறு எழுப்பிடலாம் அப்படின்னு வந்து உண்மையிலேயே வந்து கொலைவாளி இப்போ தான் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க ஜெயபிரகாஷ். அந்த ஜெயபிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து தான் உண்மையிலேயே வந்து அவர் கொலை பண்ண ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் கொலை பண்ணி தூக்கி வந்து செவுறு எழுப்பினார். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே பரபரப்பான திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து கதை போடக்கூடாது, இருந்தாலும் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வந்து மணிவண்ணன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதாவது டைரக்டரும் நடிகருமான மணிவண்ணன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். இந்த படத்தோட இசை வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இசை ஞானி இளையராஜா ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருப்பார். ஓகேங்களா. சேம் இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து வந்த சேம் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.